அபுதாபி போயிருந்தப்ப, அங்க நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் ஹில்டன்ல வந்து கோச்ல கூட்டிட்டு போவாங்க. ஒரு ஒரு ஏரியாக்கும். ஸோ அங்கேருந்து போறப்ப நான் கேப்சர் பண்ணது தான் இந்த இதெல்லாம். இங்க ஒரு ஒரு தடவையும் வரப்ப, இந்த ஃபார்முலா 1 ரேசிங் காரோட ட்ராக் நானு கேப்சர் பண்ணணும்னு நெனச்சு ஒரு ஒரு தடவையும் மிஸ் ஆச்சு. 1 வீக் ஸ்டே பண்ணியிருந்தோம். பட் ஆனா என்னால அந்த ஒரு நல்லா கேப்சர் பண்ணி கொஞ்ச நேரம் காமிக்கணும்னு பார்த்தா, அது மிஸ் ஆயி போய் லாஸ்ட்ல ஒரு கொஞ்சம் தான் கேப்சர் பண்ணியிருக்கேன். சரி அதையாவது காமிப்போம்ன்னு சொல்லிட்டு தான் நான் இதையே சரி போட்டு விடலாம் ஷார்ட்ல அப்படின்னு சொல்லி போட்டேன் நானு. இப்போ வருது பாருங்க ஒரு பிரிட்ஜ் மாரி இருக்குல்ல, அதில கிரீன் கலர்ல தெரியும். அதுதான் அந்த ஃபார்முலா 1 ரேசிங் காரோட ட்ராக் இது. இது பாருங்க, இவ்வளோ தான் எனக்கு கேப்சர் பண்ணவே முடிஞ்சது. இதுக்கு மேல என்னால பண்ண முடியல. இதில கிளாஸ்ல வேற கவர் ஆயிடும். இவ்வளோ தான். பார்த்தோம் கிளியரா. ஆனா, அந்த கொஞ்சம் நல்லா முன்னாடி கேப்சர் பண்ணோன்னு பார்த்தா, அது பெருசா வருதில்ல. இவ்வளோ தான் பண்ண முடியுது. சரி அட்லீஸ்ட் இதையாவது போடுவோன்னு தான் போட்டேன். இப்போ பாருங்க நல்ல டேட்ஸ் பிளான்ட் நல்லா இருக்கு. ரோட பாருங்களேன், டிராஃபிக்கே இருக்காது. வண்டி எதுவும் ஒரு 10 வண்டி இருந்தாலே பெரிய அதிசயன்ற மாரி தான் இருக்கும். டூரிஸ்ட் ஸ்பாட் தானே, அதனால ரொம்ப வண்டிங்கெல்லாம் கம்மி. லைனா பாருங்க ஃபுல்லா வேப்ப மரம் தான் இருக்கு. பின்னாடி டேட்ஸ் இது. டிசம்பர்ல லாஸ்ட் டைம் துபாய் வந்திருந்தப்ப டேட்ஸே இல்ல. என்னடா இது ஒரு டேட்ஸ் கூட இல்லன்னா, இப்ப இருக்காது சம்மர்ல தான் இருக்கும்னாங்க. ஜூலைல வந்து பார்த்தப்பயும் பெருசா ஒண்ணும் இல்ல இங்கேயும். கொஞ்சம் கொஞ்சம் பேக்ல கட்டி வச்சிருந்தாங்க. அதத்தான் பார்த்தோம் நாங்க.